மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்லஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம எல்லாம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் நிறைய பார்த்து கொண்டிருந்தாலும் கூட குழந்தைகளுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் பெரிய கன்சர்னா இன்னைக்கு இருக்கிறத பார்க்கணும். நிறைய குழந்தைகளை நான் பார்க்குறேன். ஒரு காலத்துல நான் குழந்தையாக இருக்கும் போதெல்லாம் உடல்நிலை சரியில்லைன்னு மருத்துவமனைக்கு போறது அப்படிங்கிறது எதையும் நாங்க ரொம்ப மழையில ஆட்டம் போட்டோம் அல்லது எங்கேயாவது வெளியில பிரயாணங்கள் போயிட்டு டீஹைட்ரேஷன் மாதிரி ஆகி உடல்ல நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டு அதனால ஏற்படுகின்ற நோய்களுக்காக மருத்துவமனைக்கு போகக்கூடிய ஒரு நிலை இருந்ததை பார்த்தோம். ஆனா இன்றைக்கு நான் பார்க்கிறேன், மாலை நேரங்கள்ல குறிப்பாக எனக்கு நண்பர்களாக இருக்கக்கூடிய சில குழந்தைகள் நல்ல சிறப்பு மருத்துவர்களை எல்லாம் நம்ம பார்க்கும்போது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய கூட்டங்களை பார்க்கும்போது, அந்த குழந்தைகளை பார்க்கும்போது, அந்த குழந்தைகள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் காய்ச்சல், தலைவலி, இருமல், சளி, நுரையீரல் பாதிப்பு, உணவு குழல் பாதிப்பு, வயிறு வலி, வயிற்றில் பூச்சி, மலச்சிக்கல், அதிகமாக மலம் கழிவது அப்படின்னு நிறைய சிரமங்களுக்காக இன்றைக்கு மருத்துவமனைக்கு ஓடி ஓடி போகி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்ப நம்ம எல்லார் மனதிலும் ஏற்படக்கூடிய கேள்வி, 40 வருடத்திற்கு முன்பு இருந்ததை விட சத்துள்ள உணவுகளையும் விலை அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளையும் தேடி தேடி குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைக்கு இருந்தாலும் கூட, குழந்தைக்கு எவ்வளோ புரோட்டீன் வேணும், எவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ் வேணும், எவ்வளோ அயன் சத்துக்கள் வேணும், எவ்வளோ மெக்னீசியம் சத்துக்கள் வேணும், குழந்தையுடைய மூளை வளர்ச்சிக்கு நான் என்ன செய்யணும், குழந்தையுடைய அறிவு சார்ந்த வளர்ச்சிக்கு நான் என்ன செய்யணும், குழந்தையுடைய திறன் வளர்ச்சிக்கு நான் என்ன செய்யணும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நான் என்ன செஞ்சா என்னுடைய குழந்தையுடைய வாழ்க்கை இன்னும் நலமாக இருக்கும்னு நிறைய விஷயத்த தேடி 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 இன்றைக்கு பெற்றோர்கள் நாம் செய்து கொண்டிருந்தாலும் கூட, நம்ம எல்லார் மனதிலும் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய சிரமங்களில் ஒன்றாக எது இருக்கிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு எது இருக்கிறது? குழந்தைகளுடைய ஆரோக்கியம் இருக்கிறத பார்க்கணும். நான் சொல்லக்கூடிய 5 விஷயங்கள் உங்க குழந்தைக்கு இருக்கு அப்படின்னா, நீங்க உடனடியாக குழந்தையுடைய உணவு முறைகளை, வாழ்வியல் முறைகளை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு அவசரத்தில் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பெற்றோரை நான் பார்க்கிறேன், குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய நோய்த்தன்மையை கூட புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய பெற்றோர்களை நான் பார்க்கிறேன். குறிப்பா வேலைக்கு போகக்கூடிய கணவனும் மனைவியும் இருக்கும்போது பெரும்பாலும் குழந்தைகளை வீட்டில் அதிகமாக பார்த்து கொள்ள முடிய பெரியவர்கள் இல்லாத ஒரு நிலை ஏற்படும் போது, இன்றைக்கு நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்லக்கூடிய அந்த சாபம் இருக்கு இல்லையா, அதுல சிக்கி போராடி கொண்டிருக்கக்கூடிய, நகர வாழ்வில் சிக்கி போராடி கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாலான இன்றைக்கு பெற்றோர்களை நாம் பார்க்கும்போது, அவர்கள் அனைவருக்குமே நான் சொல்லக்கூடிய 5 அறிகுறிகள் இருக்கு அப்படின்னா, நல்ல 5ல் 3 இருந்தாலே நீங்க உடனடியாக குழந்தையுடைய ஆரோக்கியத்திற்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை எடுக்க வேண்டும். ஃபர்ஸ்ட், காலையில எழுப்புனா குழந்தை எழுந்துக்கிறதே கிடையாது. அந்த பள்ளிக்கூடம் போக வைக்கிறதுக்குள்ள அந்த குழந்தையை எழுப்பி ஒரு மணி நேரம் போராடி கழிப்பறைக்குள்ள தள்ளி குளிச்சானா குளிக்கலையா இல்லைன்னு பார்த்து, அந்த பள்ளிக்கூடம் போவதற்கான அந்த வண்டி வருவதற்கும் அவன் எழுந்து கொள்வதற்கும் இருக்கக்கூடிய இடைவெளி வெறும் அரை மணி நேரம் தான் இருக்குங்கிற அளவுக்கு காலை நேரத்துல குடும்பத்துல அவ்வளவு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கு அப்படின்னா, நல்லா புரிஞ்சுங்க, குழந்தையுடைய ஆரோக்கியம், அதாவது குழந்தையுடைய கட், பெருங்குடல், லிவர், ஈரல், பிரெயின், இந்த 3மே பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். இன்னைக்கு யார் வீட்டுல குழந்தைங்க காலையில எழுந்துக்கிறதுக்கு பெருசா போராடுறாங்களோ, அந்த குழந்தைக்கு 8 வயதாகுது, 10 வயதாகுது, 15 வயதாகுது, 18 வயதாகுது, கவலை கிடையாது. ஆயுர்வேதத்தை பொறுத்தவரையிலும் 23 வயது வரை அனைவருமே குழந்தைகள் தான். 24 வயதுல தான் அடோலசன்ட் ஏஜே வருது. அப்போ இன்றைக்கு காலேஜுக்கு போறதுல இருந்து ஸ்கூல் போறவர்களும் குழந்தைகளுக்கு ஏதேனும் ஒரு சிரமம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, குறிப்பா காலை நேரங்கள்ல அந்த குழந்தையால எழுந்துக்கவே முடியல, தூங்குறான், அந்த பாப்பா தூங்கிட்டே இருக்கா, எவ்வளவோ போராடுறோம், அந்த குழந்தையை எழுப்பவே முடியல, அதை மீறி எழுப்பணும்னா சண்டை, சச்சரவு, மன அழுத்தங்கள்னு நிறைய வருது. இது ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். குழந்தையுடைய பிரெயின், லிவர், கட் ஆக்சிஸ் பெருசா பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இப்ப இதனால என்ன ஆகும்? குழந்தையுடைய படிப்பு குறையும், ஞாபக சக்தி குறையும், தவறான எண்ணங்களும் நேர்மறையற்ற எண்ணங்களும் குழந்தைகளுக்கு அதிகமாகும். அதை விட முக்கியம்,
இன்றைக்கு குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய சிரமமாக கான்சென்ட்ரேஷன் இல்லாத ஒரு நிலை ஏற்படும். அதைவிட முக்கியமாக சளி, இருமல், காய்ச்சல், அவங்களுடைய உடல் வளர்ச்சிக்கும் அவங்களுடைய வயதுக்கும் சம்பந்தம் இல்லாத அளவுக்கு முடி கொட்டுதல் சார்ந்த பிரச்சனையிலிருந்து மாதவிலக்கு கோளாறு வரை அனைத்துமே ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், காலையில குழந்தைய எழுப்ப முடியல, சொல்ல சொல்ல தூங்கிட்டே இருக்கான், கலாட்டா பண்ணி தான் எழுப்ப வேண்டி இருக்கு, இது தினசரி போராட்டமாக எங்க வீட்டுல இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா குழந்தையுடைய பிரெயின், லிவர், கட் ஆக்சஸ் கரெக்டா இல்லைன்னு அர்த்தம். இதை கொஞ்சம் நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, சார் என்னோட குழந்தை ராத்திரியில சரியா தூங்குறது இல்லை, பள்ளிக்கூடத்துல இருந்தும் காலேஜ்ல இருந்தும் ரிப்பீட்டடா எங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வருது, குழந்தை ஸ்கூல்ல கிளாஸ்ல தூங்குறான். பொதுவா லஞ்சுக்கு அப்புறம் குழந்தைங்கள்லாம் அப்படியே லேசா தூக்கத்துல இருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் குழந்தை காலை வேளைகள்ல பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கு 11 o'clock 10 o'clockலாம் அப்படியே சொக்கி விழறான் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கு இல்லையா? இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் குழந்தைகள் போராடுவதை நம்ம பார்க்கிறோம். இதற்கு என்ன காரணம்? மருத்துவ ரீதியான காரணங்கள், உளவியல் ரீதியான காரணங்கள்னு நிறைய இருந்தாலும் கூட அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு லிவர், பிரெயின் ஆக்சிஸ் குறைந்து போயிருக்குன்னு அர்த்தம். இரவு நேரங்கள்ல நாம் தூங்க முயற்சி செய்யும் போது, நன்றாக தூங்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய முதல் மாற்றம் என்ன? ஈரலுக்கு தேவையான ஆழ்ந்த ஓய்வு கிடைப்பதை நாம் பார்க்க முடியும். ஈரல் ஓய்வெடுக்கும் போது கார்டிசோல் அளவும் உடல் சுரக்கக்கூடிய செரட்டோனின், டோபமின் சார்ந்த அமிலங்களுடைய அளவும் சீராக இருந்து கொண்டிருக்கும் போது, காலையில் எழுந்து கொள்ளும் போது இதயம், ஈரல், பெருங்குடல் சார்ந்த அந்த தொடர்பு சீராக்கப்படும் போது உங்களுக்கு காலையில் குழந்தை எழுந்து கொள்ளும் போது உங்களுக்கு எந்த சிரமமுமே இருக்காது. குழந்தை 10 மணிக்கு தூக்கம் வருது, 11 மணிக்கு தூக்கம் வருது, கிளாஸ்ல அப்படியே சொக்கி தூங்கி விழக்கூடிய நிலை, மதிய உணவுக்கு பிறகு போராட்டமாக இருக்கிறதுன்னு குழந்தைகள் டிப்ரெஸ் ஆகி மதிய உணவை தவிர்க்கக்கூடிய நிலை கூட இருக்கக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படுது அப்படின்னாலே புரிந்து கொள்ள வேண்டும், குழந்தையுடைய லிவர் மற்றும் பிரெயின் ஆக்சஸ் பெருசா பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்ப என்ன ஆகும்? குழந்தை தூங்கிட்டே இருப்பான், நைட்ல தூங்குவான், 9:30 மணி 10 மணிக்கெல்லாம் போயிடுவாங்க தூங்கத்துக்கு. காலையில போராடி எழுப்பி காலேஜுக்கு அனுப்புறோம். காலேஜ்ல கிளாஸ்ல இருந்து ரிப்பீட்டடா நமக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வரும். இல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங்ல பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் கூப்பிட்டு சொல்லுவாங்க, உங்க குழந்தை பள்ளிக்கூடத்தில் தூங்குகிறாள், இதற்கான பனிஷ்மெண்ட் நாங்க கொடுத்துருக்கோம், ஸ்டில் இட் இஸ் நாட் குட், நீங்க உடனே ஒரு மருத்துவ உதவியை எடுத்துக்க முடியுமா பாருங்க அப்படின்ற ஒரு அட்வைஸ் நமக்கு வரதை பார்க்க முடியும். என்ன காரணம்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் காரணமா இருப்பது எது தெரியுமா இருக்கும்? குரட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தைங்க நைட்ல வரும்போது குரட்டை விடுவாங்க. நம்ம யோசிப்போம், குழந்தை தானே, என்ன பெருசா நோய் இருக்க போகுதுன்னு. அடினாய்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மூக்கில் சதை வளரக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும், டான்சிலைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த சதை வளர்ச்சியுடைய சிரமம் இருந்தாலும், இது ரெண்டுமே பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பாக இருப்பது எது தெரியுமா? நிச்சயமாக இந்த குரட்டை. இந்த குரட்டை வரும்போது என்ன ஆகும்? மூளைக்கு தேவையான பிராணவாயு கிடைக்காத ஒரு நிலை அந்த குழந்தைக்கு உருவாகும் போது இந்த குழந்தை பகல் நேர தூக்கம் அதிகமாகும், படிப்பில் கவனம் குறையும், பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் என்ன சொல்கிறார்னு கேட்டு பதில் சொல்லக்கூட முடியாத அந்த சூழல் இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இதை நம்ம ஹேண்டில் பண்ணோம். இது ரெண்டாவது பிரச்சனை, ரொம்ப பார்க்கணும். மூன்றாவது ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி குழந்தை சிக்காகிறது. காய்ச்சல் வருவது, தலைவலி வருவது, உடல் சோர்வு ஏற்படுவது, அடிக்கடி சளி இருமலால் பாதிக்கப்படுவது, மாலை நேரங்கள்ல வீட்டுக்கு வந்தாலே என்னால் இயங்க முடியவில்லை, படிக்க முடியவில்லை, அமர முடியவில்லைங்கிற அளவுக்கு உடல்ல கடுமையான சோர்வோடு போராடுவது அப்படிங்கிறது மூன்றாவது மிகப்பெரிய ஒரு அறிகுறி. இந்த அறிகுறி ஏற்படுதுன்னா என்ன அர்த்தம்? குழந்தைக்கு பெருங்குடல்ல கிருமிகளும் பூச்சிகளும் அதிகமாகிவிட்டதுன்னு அர்த்தம். ரொம்ப கவனத்தோட இந்த ஒரு விஷயத்த பார்க்கணும். ஏன்னா குழந்தை படிக்கலன்னு வீட்டுல ஒரே கலாட்டா, குழந்தைய போட்டு அடி உத, குழந்தை உட்கார மாட்டேங்கிறான், படிக்க மாட்டேங்கிறான், கான்சென்ட்ரேஷன் கிடையாது, டிவி பார்க்கறான், மொபைல் பார்க்கறான், எல்லாத்தையும் நாங்க கட் பண்ணிட்டோம், ஸ்டில் அவனால படிக்க முடியல, என்ன காரணம்னே தெரியல. அப்ப குழந்தைகளுடைய அறிவு சார்ந்த விஷயத்திற்காக சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட போனா அவரு எல்லாம் நல்லாதாமா இருக்குன்னு சொல்லி அனுப்புறாரு. அப்ப என் குழந்தை ஏன் படிக்கிறது இல்லைங்கிற கேள்விக்கான பதில் இதுதான். குழந்தைக்கு தேவையான அளவு புரதச்சத்தும் தேவையான அளவுக்கு ஊட்டச்சத்தும் இல்லாத ஒரு நிலை இருக்கும்போது
குழந்தையுடைய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை குடலில் இருக்கக்கூடிய புழுக்கள் உறிஞ்சி சாப்பிடுகின்ற ஒரு நிலை ஏற்படும் போது குழந்தைகளால் கற்றுக்கொள்ளவே முடியாது, ஒரு இடத்துல உட்காரவே முடியாது. ரெஸ்ட்லெஸ்னஸ், ஃபியர், இது ரொம்ப அதிகமா இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இந்த மூன்றாவது விஷயம் நம்ம ரொம்ப கவனிக்கணும். குழந்தைகளுடைய அடிக்கடி ஏற்படுகின்ற நோய் எதிர்ப்பு சக்தியுடைய குறைபாடு பெரும்பாலும் குடல் புழுக்களால் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால குழந்தைகளுக்கு டிவார்மிங் கொடுக்கணும். டிவார்மிங்னா உடனே நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஆல்பெண்டசோல் வாங்கி கொடுப்பது டிவார்மிங் கிடையாது. இன்னைக்கெல்லாம் ஆல்பெண்டசோல் கொடுத்தீங்கன்னா அந்த மாத்திரையை சாப்பிட்டு உள்ள இருக்க புழு பூச்சிலாம் இன்னும் சக்தியுடையதா சத்து டானிக்கு போல சாப்பிட்றத பார்க்கணும். இன்னைக்கு ஆல்பெண்டசோல் போல இருக்கக்கூடிய சில மருந்துகள் எல்லாம் ஒரு காலத்துல கிருமிக்காக பெருசா பயன்படுத்தப்பட்டது. ஆனா இன்று பயனளிப்பது கிடையாதுங்கிறது ஒரு உண்மை. அதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நான்காவது, இன்றைக்கு குழந்தையுடைய கான்சென்ட்ரேஷன். குழந்தை டயர்டா காலையில எழுப்ப முடியலங்கிறது முதல் பிரச்சனை, ஸ்கூல்ல தூங்குறாங்கிறது ரெண்டாவது பிரச்சனை, அடிக்கடி சிக்காகிறாங்கன்றது மூன்றாவது பிரச்சனை. நான்காவது, குழந்தை கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாம இருக்கான். வீட்டில் படிக்க வைக்கிறோம், 3 hours 4 hours உட்கார்ந்து நல்ல உழைப்போடு இருந்து படிக்கிறாரு. ஆனால் பள்ளிக்கூடத்திற்கு போய் பரீட்சை எழுதும் போது பேப்பர்ல எதுவுமே எழுத முடியல. கேட்டா எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்றாரு. எவ்வளவோ ட்ரை பண்றோம் குழந்தைய நாங்க படிக்க வைக்கிறதுக்கு, ஆனா எதுவும் நடக்கின்ற மாதிரி தெரியவில்லை அப்படிங்கிற ஒரு சிரமத்தோடு இருக்கக்கூடிய நிறைய பெற்றோரை பார்க்கணும். குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கா, ADHD இருக்கா, என்ன குழந்தை ஏன் அவனுக்கு டிஸ்லெக்சியா இருக்கா, படிக்க மாட்டேங்கிறான், புரிய மாட்டேங்குதுன்னு சொல்றான். எவ்வளோ ட்ரை பண்றோம் குழந்தைய நம்ம சரி பண்றதுக்கு, ஆனா ஏன் எனக்கு முயற்சி சரியாக கிடைப்பது கிடையாது, என்னுடைய குழந்தையால ஏன் மற்ற குழந்தைகள் போல புத்திசாலியாக இருக்க முடியவில்லைன்னு கவலைப்படுகின்ற பெற்றோராக நீங்க இருக்கீங்கன்னா இன்றைக்கு நிச்சயமா நீங்க பார்க்க வேண்டியது குழந்தையுடைய பிரெயின் அண்ட் கட் ஆக்சஸ் சொல்லக்கூடிய பெரும் குடலுக்கும் மூளைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு சீராக இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா இன்றைக்கு கான்சென்ட்ரேஷன் குழந்தையால பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், பெற்ற பிள்ளையை குற்றம் சொல்லாதீர்கள்னு சொல்லுவேன். உங்களுக்கு இருக்கக்கூடிய புத்திசாலித்தனத்தை விட உங்க குழந்தையுடைய புத்திசாலித்தனம் 1 மடங்கு அதிகம். ஆனால் நீங்க படிக்கிற மாதிரி என்னோட குழந்தை அடிப்படையாக கூட படிக்க முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அதற்கு காரணம் இன்றைக்கு குழந்தையுடைய உடல் நலத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களுடைய குறைபாடுகள் அப்படிங்கிற புரிதல் இன்னைக்கு நமக்கு பெரும்பாலும் கிடையாது. இன்னைக்கு டிவி விளம்பரத்தை பார்க்குறோம், ஒரு ட்ரிங்க் போடுறாங்க, இதை சாப்பிட்டா குழந்தை வளரும் அப்படின்னு ஒன்று வாங்கி கொடுக்குறாங்க. ஆனா குழந்தை வளரல அப்படின்னோன்னா நம்ம யாரும் யோசிக்கிறது இல்லை. அதை கொடுத்தா உண்மையிலே பிள்ளைக்கு பெனிஃபிட் இருக்கான்னு கூட நம்ம யாரும் பார்க்கறது இல்லை. பட் இது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை பெருசா பாதிக்குது. கொஞ்சம் கவனத்தோட இதை நம்ம பார்க்கணும். 5வது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இன்னைக்கு நீங்க பார்க்க வேண்டியது, உங்க குழந்தையுடைய உடல் எடை அசாதாரணமான அதிகரிப்பு அல்லது அசாதாரணமான குறைவுல எதுல இருக்கு? அசாதாரணமான அதிகரிப்பு அப்படிங்கிறது இன்றைக்கு பெரும்பாலும் எதை சார்ந்து வருவது? இன்றைக்கு உடல்ல இருக்கக்கூடிய ஹார்மோன்களுடைய செயல்பாடுகள் மட்டுமல்ல, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சார்ந்து வருவது. அசாதாரணமான உடல் குறைவு அப்படிங்கிறதும் இன்றைக்கு இது சார்ந்து வருவதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நிறைய குழந்தைகளை நான் பார்க்கிறேன், 10 வயது குழந்தைகள்லாம் பார்த்தா 15 வயது பெண் குழந்தைகள் மாதிரி வளர்ச்சி இருக்கிறத பார்க்கிறேன். ஆண் குழந்தைகளை பார்க்கிறேன், அதே ஆல்டர்னேட்டிவ் 15 வயசு பையனை பார்த்தா 10 வயசு பையன் மாதிரி இருக்கான். பையனுக்கு ஆண்குறி வளர்ச்சியே இல்லைன்னு கூட்டிட்டு வர பேரண்ட்ஸை பார்க்கிறோம். என்னென்ன எக்ஸாமின் பண்ணி பார்த்தா குழந்தையோட அந்த 2 வயது குழந்தைக்கு இருக்க மாதிரி அந்த பையனுடைய ஆண்குறி சுருங்கி சின்னதா இருக்கிறத பார்க்கிறோம். அது ஒரு அப்நார்மாலிட்டி அப்படிங்கிறதே இன்றைக்கு அந்த பையனுக்கு தெரியாம இருக்காங்க. அதுக்கப்புறம் பரிசோதனை பண்ணும்போது அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய நிறைய வகையான உடல் சார்ந்த உளம் சார்ந்த உறுப்புகள் சார்ந்த சிரமத்தோடு போராடி கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிரமங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க இந்த 5 பிரச்சனைகள் நான் சொன்னதுல 3 பிரச்சனைகள் இல்லாத பெற்றோரே குழந்தைகளே இன்றைக்கு இல்லைன்னு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு இதற்கான தீர்வுகள் மருந்துகள் அல்லது மாத்திரைகள் மட்டும் கிடையாது. இன்றைக்கு குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய உணவுகளே இன்றைக்கு பெரும் தீர்வை நமக்கு அளிக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு 2035 2040 அப்படின்னு வரும்போது இந்தியா உலகத்துடைய மிகப்பெரிய வல்லரசாக மாறலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு இன்றைக்கு இருக்கிறத பார்க்கிறோம். அரசும் சரி தனியார் நிறுவனங்களும் சரி இதை நம்பி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற நோய்களும் டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸும்
இன்றைக்கு 80-60 வயதில் வந்து கொண்டிருக்கக்கூடிய சர்க்கரை நோய் 15-17 வயதில் வரக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய மாற்றங்களும் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? நம்ம ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி நிறைய விஷயங்கள் சொன்னாலும் கூட பெற்றோர்கள் குழந்தைகளுடைய நலன்ல மிகப்பெரிய கவனத்தை எடுத்துக்கொள்வது கிடையாது, அல்லது குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற சிரமங்களுக்கான முறையான உணவு சார்ந்த, மருத்துவம் சார்ந்த விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்வதற்கான முயற்சிகளை செய்வது கிடையாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு உண்மை. ஏன்னா இந்த விஷயங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு நோயை உருவாக்குகின்றன அப்படிங்கிற ஒரு புரிதல் தேவை. இன்றைக்கு குழந்தைகளுக்காக பணம், பொருள், புகழ் சேர்க்கக்கூடிய எல்லா பெற்றோரும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்க சேர்க்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அந்த குழந்தை அனுபவிக்க, அந்த குழந்தைக்கு தேவையான ஆரோக்கியத்தையும் நல் பழக்கத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு தேவை. எல்லாம் நீங்க சொல்றது சரி சார், we are ready to listen. அப்ப அந்த குழந்தைக்கு என்ன பண்ணா ஆரோக்கியமா இருப்பாங்க? நான் சொல்ற 10 விஷயம் பண்ணுங்க, குழந்தை ரொம்ப ஹெல்தியா இருக்கிறத பார்க்கலாம். நம்பர் 1, குழந்தையுடைய புரோட்டீன் இன்டேக் என்னங்கிறத கால்குலேட் பண்ணுங்க. நான் பொதுவாகவே சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு மனிதனும் 1 கிலோ எடைக்கு 2 கிராம் அளவுக்கு புரோட்டீன் சாப்பிடணும். புரோட்டீன்னா புரோட்டீன் பவுடர் கிடையாது, டயட்ல புரோட்டீன் ஆட் பண்ணும். அப்போ உங்க குழந்தையுடைய எடை 20 கிலோ இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ ஒரு நாளைக்கு 40 கிராம் புரோட்டீன் அவருக்கு தேவை. அப்ப 40 கிராம் புரோட்டீனை நம்ம எப்படி கொடுக்க முடியும்? பச்சை பயிறு, கொண்டை கடலை, பச்சை வேர்க்கடலை வேக வைத்தது, கொள்ளு வேக வைத்தது, இந்த மாதிரி பாரம்பரியமாக நம்முடைய உணவுல அந்த புரதத்தை குழந்தைகளுடைய உணவில் தினசரி பகுதியாக கொண்டு வர வேண்டும். ஏன்னா இன்றைக்கு நம்மில் நிறைய பேர் தவறு எங்க செய்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரதத்தை குழந்தைகளுக்கு அடிக்குவேட் குவான்டிட்டி கொடுக்கறது கிடையாது. அப்ப அந்த குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாவது ஒண்ணு பண்றாங்க, வரும்போது அப்படியே பயங்கர டயர்டா வருவாங்க. கால் வலிக்குது, எனக்கு முட்டி வலிக்குது, காஃப் மசில் வலிக்குது, சோர்வா இருக்கும்பாங்க. நம்ம யோசிப்போம், என்னது, ஏன் அவன் சோர்வு சொல்றான்? என்னன்னு பார்த்தோம்னா நல்லா தானே இருக்கான், பார்க்கறதுக்கு நல்லா தானே இருக்கான். உண்மையிலே படிப்பை குறைக்கிறதுக்காக, படிப்பு மேல இருக்கக்கூடிய கவனத்தை குறைப்பதற்காக இவன் இந்த மாதிரி ஏதாவது பண்றானா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனதுல வருவதை பார்ப்போம். ஆனா உண்மை என்னன்னா, அந்த குழந்தைக்கு அன்றைக்கு உழைப்புக்கு தேவையான அளவுக்கு புரதச்சத்து இல்லாத ஒரு வாழ்வில் உணவியல் முறையில அந்த குழந்தை இருக்காங்கன்னா, மூட்டு வலி, தொடை வலி, கை கால் வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, பரீட்சை எழுத முடியல, எனக்கு கை வலிக்குது, பரீட்சை எழுதினாலே பேனா பிடிச்சி எனக்கு மணிக்கட்டு வலிக்குதுன்னு சொல்லக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். அதனால குழந்தைகளுடைய புரதம் சார்ந்த சேர்க்கையை அதிகப்படுத்த முடியுமான்னு பார்க்கணும். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் இன்னைக்கு தப்பு பண்றாங்க. என்கிட்ட கூட்டிட்டு வருவாங்க, சார் வலிக்குதுன்னு சொல்றான், குழந்தைக்கு முடக்குவாதம் இருக்குமா, எலும்பு குறைபாடு இருக்குமான்னு. பிரிஸ்கிரிப்ஷனை நான் எழுதி கொடுப்பேன். திங்கக்கிழமை அன்னைக்கு பச்சைப்பயிறு, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கொள்ளு, புதன்கிழமை அன்னைக்கு ராஜ்மா, வியாழக்கிழமை அன்னைக்கு மொச்சை, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கருப்பு கொண்டக்கடலை, சனிக்கிழமை அன்றைக்கு வெள்ளை கொண்டக்கடலை, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அசைவ பிரியர்களாக இருந்தால் அவங்க மீன் சாப்பிடுங்க அல்லது கோழி சாப்பிடுங்க. அவங்க கேட்பாங்க, என்னங்க மருந்துன்னு கேட்டா நீங்க இதை எழுதி கொடுக்குறீங்கன்னு. குழந்தைக்கு உடம்புல ஒண்ணுமே வியாதி கிடையாதுமா, நான் சொன்ன புரோட்டீன் வகைகளை குழந்தைகளுக்கு டெய்லி கொடுங்க. குழந்தை சாப்பிட மாட்டேன்னு சொன்னான்னா நல்ல ஒரு பெரம்பெடுத்து பக்கத்துல வச்சு தோலை உரிச்சு சாப்பிட வைங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா குழந்தைகள் இதை சாப்பிட ஆரம்பிச்சு 1 மாசம் கழிச்சு வரும்போது அவங்க சொல்லுவாங்க, சார் இப்ப எந்த வலியும் இல்லை, குழந்தை அப்படியே எலும்பம் தோலுமா இருந்தான், இப்ப நல்லா கொஞ்சம் பூசணா மாதிரி மாறிட்டான் சார் அப்படிம்பாங்க. ஸோ புரோட்டீன் இன்டேக்கை கரெக்ட் பண்றது தான் நம்ம செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் எஃபர்ட். நம்ம குழந்தைகள் ஆரோக்கியமா இருக்கணும்னா, 1 வயது குழந்தைக்கு நம்ம உணவு ஆரம்பிக்கின்ற காலத்திலிருந்து நாம் 100 வயது ஆகி கட்டையில் போகின்ற வரை 1 கிலோ எடைக்கு 2 கிராம் புரதச்சத்து உணவாக நீங்க சேர்க்க ஆரம்பிச்சீங்கன்னா 99.99% உங்களுக்கு எந்த விதமான எலும்பு, மூட்டு, தசைநார், ரத்தம் சார்ந்த அணுக்கள் சார்ந்த நோய்கள் வரவே வராது. ஸோ குழந்தைகளுக்கும் சரி நமக்கும் சரி புரோட்டீன் இன்டேக் 1 கிலோ எடைக்கு 2 கிராம் தேவை. பெஸ்ட் 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 பயிர் வகைகள் என்னோட ஃபேவரட், நான் ஆல்வேஸ் சொல்வது பச்சை பயிறு தாங்க. அந்த காலத்துலாம் எங்க வீட்டில் பண்ணுவாங்க, மதிய உணவாக நாங்கள் பள்ளிக்கூடம் போகும்போது, காலேஜ் போகும்போதெல்லாம் அரிசி சோறு வடிச்சு பச்சை பயிறு வேக வச்சு ரெண்டத்தையும் கலந்து கொடுப்பாங்க. தேவையான அளவுக்கு ரசம் இருக்கும், கொள்ளு ரசம் இருக்கும், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பயிர் இருக்கும். டச்வுட் இறைவன் அருளால என்னோட 5.5 வருட படிப்புல உடம்பு சிக்காயி நான் பள்ளிக்கூடத்துக்கோ காலேஜுக்கோ லீவ் போட்டதே கிடையாது. இன்னைக்கு நான் ஃபீல் பண்ண, என்னோட கிராண்ட் மதர் அதை கொடுக்கும்போது புரோட்டீனோட இன்டேக்கை எப்படி எங்களோட உணவுல இன்டெக்ரல் பார்ட்டா கொண்டு வந்திருக்காங்க. தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாம செஞ்சாங்களான்னு தெரியல,
ஆனா அது எப்படி என்னுடைய ஆரோக்கியத்திற்கு உதவி செய்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே சர்ப்ரைசிங்கா இருக்கிறத பார்க்கணும். உங்க குழந்தைகளுக்கு அதை கொடுங்க. 1 கிலோ எடைக்கு 2 கிராம் புரோட்டீன் குழந்தையுடைய ஆரோக்கியத்திற்கான அடிப்படை. நம்பர் 2, இன்றைக்கு குழந்தைகளுக்கு உண்மையிலே தண்ணீர் தேவையான அளவு குடிக்கிறாங்களான்னு பாருங்களேன். ஒரு பாப்பாவை கூட்டிட்டு வந்தாங்க, 13 வயசு, மாசத்துக்கு ஒரு முறை யூடிஐ. ஒவ்வொரு டைம் யூடிஐ ஏற்படும் போதும் ஐவி இன்ஜெக்ஷன்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ். என்ன ப்ராப்ளம், தண்ணி குடிக்கிறியான்னு கேட்டா ஆமா ஆமான்னு தலையாட்டுறா. அப்புறம் வீட்டில் இருக்கவங்கள கொஞ்சம் வெளியில அனுப்பிச்சிட்டு ஏமா பாப்பா தண்ணி குடிக்கிறது இல்லை அப்படின்னு கேட்கும்போது, அங்கிள் எங்களுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து டாய்லெட் ரொம்ப கிளீனா இருக்காது, நான் தண்ணி குடிச்சேன்னா எனக்கு வந்து டாய்லெட் போகணும், பட் டாய்லெட் கிளீனா இல்லாம இருக்கிறதுனால எனக்கு போறதுக்கு அங்க அலர்ஜி ஆகுது, அதை மீறி என்னைக்காவது நான் தண்ணி குடிச்சிட்டேன்னா எனக்கு பிரச்சனை வருது. ஸோ இது ஒரு குழந்தை. இன்னொரு குழந்தை, ஒரு பையனை கூட்டிட்டு வந்தாங்க, குரோம்பேட்ல இருந்து அந்த பையன் வந்தான். என்னன்னு கேட்டா வயிறு வலி, எப்ப பார்த்தாலும் வயிறு வலி. 11th படிச்சுட்டு இருக்கான். நான் அவனை சத்தம் போட்டேன், டேய் உண்மையிலே வயிறு வலி வருதா இல்ல ஸ்கூல் போனோம், ஸ்பெஷல் கிளாஸ், நீட் கிளாஸ் போனோம், அதை கட் பண்ணுங்கிறதுக்காக வயிறு வலின்னு சொல்றியா, என்னடா பண்ற அப்படின்னு. ரொம்ப அழகா சொன்னாடா, அங்கிள் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில 7 o'clock நாங்க உட்கார்றோம், எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரேக்கே வந்து 10:30க்கு தான் கொடுக்குறாங்க, 15 நிமிஷம் பிரேக்கு. இந்த 15 நிமிஷம் பிரேக்ல நாங்க பிரேக்ஃபாஸ்டையும் சாப்பிடணும், ஸ்நாக்கை சாப்பிடணும், ஒண்ணுக்கு போயிட்டு வரணும், திருப்பி 1 மணிக்கு. ஒண்ணுக்கு அடக்கவே முடியல, ஒண்ணுக்கு அடக்கி அடக்கி எனக்கு வயிறு வலி வருதுன்னு அந்த குழந்தை சொல்லும்போது பரிதாபமாக இருந்தது. இன்றைக்கு நிறைய பள்ளிக்கூடங்கள்ல குழந்தைகளை குழந்தைகளாக நடப்பது கிடையாது, ஆட்டு மந்தைகளை போல நடத்துறத பார்க்கணும். அன்பார்ச்சுனேட்லி நம்ம பேரண்ட்ஸும் குழந்தைகளோட ஹெல்த்தை பார்க்காம, அவன் வந்து டாக்டர் ஆகணும், அவன் வந்து ஐஐடியில சீட் வாங்கணும்னு அந்த குழந்தைங்க படக்கூடிய உடலியல் ரீதியான துன்புறுத்தல், மனவியல் ரீதியான துன்புறுத்தல் இருக்கே, அப்பா அந்த பையன் அழுகுறான், என்னால வந்து டாய்லெட் போகாம இருக்க முடியல, மிஸ் கிட்ட டாய்லெட்டுக்கு பர்மிஷன் கேட்க முடியல, கேட்டா ரொம்ப அசிங்கமான வார்த்தையில திட்டுறாங்கன்னு சொன்னான். நான் மெடிக்கல் சர்டிபிகேட்டே அந்த பையனுக்கு கொடுத்தேன். இந்த குழந்தைக்கு கொஞ்சம் உடல்நல கோளாறு இருக்கிறதுனால ப்ளீஸ் அலோவ் ஹிம் டு கோ டு டாய்லெட் எவ்ரி 2 hours ஒன்ஸ் ஃபார் 5 minutes பிரேக் கொடுங்கன்னு நான் சொன்னேன். அவங்க பிரின்சிபால் என்னை கூப்பிட்டு என்கிட்ட பேசினாங்க, என்ன சார் ஆச்சுன்னு சொல்லும்போது எக்ஸ்பிளைன் பண்ணேன். நவ் ஷீ மேட் அ ப்ரோட்டோகால், எவ்ரி 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை 10 minutes பிரேக் ஃபார் ஆல் ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ், 10, 11, 12. ஏன்னா அவங்க வந்து காலையில 7 மணில இருந்து நைட்டு 9 மணி வரலாம் எல்லா வகையான கோச்சிங்லயும் இருக்காங்க. இதனால என்ன ஆகுது, அந்த குழந்தைங்க ஒண்ணுக்கு அடக்குறாங்க. இந்த ஒண்ணுக்கு அடக்க ஆரம்பிக்கும் போது குழந்தைகளுக்கு வயிறு வலி வருது, தொற்று வருது. ஸோ இன்னைக்கு குழந்தைகள் தண்ணீர் குடிக்காமல் இருப்பதற்கு இது ஒரு பெரிய காரணம். தண்ணீர் வெந்நீராக கொடுக்க முடியுமான்னு பாருங்க. டீஹைட்ரேஷன் ஆகாம பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்கு அது தேவை. 3வது, குழந்தைகளுக்கு நெய் கொடுங்க. இன்னைக்கு பெரிய கலாச்சார மாற்றம் எப்படி ஏற்பட்டுச்சுன்னா, நெய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வரும். இன்னைக்கு வட இந்தியாவுடைய நெய்யுடைய வணிக சந்தை மட்டும் உங்களுக்கு தெரியுமா எத்தனை 1000 கோடிகள்னு? கிட்டத்தட்ட 80,000 கோடிகள் ஒரு வருஷத்துக்கு. தென்னிந்தியாவோட நெய் வணிகம் 1/4 கூட கிடையாதுங்க. என்ன காரணம்? ஏன்னா இங்க நெய்யை உணவாக பார்ப்பது கிடையாது, நெய்யை கொழுப்பாக பார்க்கின்ற ஒரு கலாச்சார மாற்றம் ஏற்பட்டு விட்டது. மட்டன் சாப்பிட்டா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, வாரத்துக்கு ஒரு முறை பிரியாணி கடையில வாங்கி கொடுத்தா பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது, டெய்லி அவனோட ஸ்நாக் பாக்ஸ்ல கடையில விற்கக்கூடிய சிப்ஸை பாக்கெட்ல வாங்கி கொடுத்தா அவனுக்கு கொழுப்பு வராது. ஆனா மதிய சாப்பாட்டுலயோ காலை உணவுலயோ நெய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்துடும். இன்னைக்கு நம்ம பேரண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு கண்மூடித்தனமாக மாறி போயிருக்கும் பாருங்க. இன்றைக்கு குழந்தைகளை ஆரோக்கியப்படுத்த, அவங்களுடைய மூளை வளர்ச்சி அதிகமாக இருக்க நீங்க செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, நீங்க கொடுக்க வேண்டியது நெய் தான். சரி, நம்மெல்லாம் வளரும்போது, குறிப்பா நாங்க வளரும்போது, எங்க வீட்டுல எவ்வளவோ சிரமங்கள் இருந்தாலும் கூட என்னுடைய பாட்டியார் கொடுத்த பெரிய உணவு என்னன்னா நெய் தான். மதியானம் சோறு நாங்க சாப்பிட்றோம்னா சூடான சோறுல ஒரு கரண்டி நெய் போட்டு அதுல பருப்பு போட்டு சாப்பிட்டு தான் அடுத்த உணவுக்கு என்னோட பாட்டியார் கொடுப்பாங்க. பட் என்னோட குடும்பத்துல நானும் சரி, என்னுடைய தமக்கையும் சரி, கொஞ்சம் மற்ற குடும்ப நண்பர்களை பார்க்கும்போது, மற்ற குடும்ப உறுப்பினர்களை பார்க்கும்போது கொஞ்சம் எங்களுக்கு ஆரோக்கியமும் சரி, புத்திசாலித்தனமும் சரி கூடுதலாக இருப்பதற்கான காரணமாக நான் பார்ப்பது கலாச்சாரமாக நெய் சாப்பிடுவதுதான். ஆனா வீட்லயே நெய் செய்வாங்க. அந்த காலத்துல பால் வாங்கி அதை உரை ஊற்றி அதை தயிர் எடுத்து வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சுவாங்க. எங்க வீட்டுல நெய் காய்ச்சறதுக்குனே ஒரு பாத்திரம் இருக்கும். அந்த காலத்துலலாம் எங்களுக்கு கேஸ் ஸ்டவ், கெரசின் ஸ்டவ்லாம் கிடையாது, அடுப்பு தான்.
எல்லா வேலையும் முடிச்ச பிறகு மத்தியானம் 2 மணிக்கு எங்க பாட்டி என்ன பண்ணுவாங்க, அடுப்புல இருக்கக்கூடிய அந்த தணல்ல வெண்ணெயை போட்டுருவாங்க. அது நல்லா அழகா உருகி ஒரு 1/2 மணி நேரத்துல அந்த மெதுவான சூடுல நெய்யா மாறும். நெய்யா மாறின பிறகு அதை எடுத்துட்டு அதுல கருவேப்பிலை, முருங்கைக்கீரை போட்டு லேசா வதக்கி, நம்ம மாவு சொல்லுவோம் இல்லையா, அரிசி புட்டு மாவுன்னு சொல்லுவோம், அதை கொஞ்சம் போட்டு பிணைந்து மாலை நேரங்கள்ல நாங்க பள்ளிக்கூடம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது எங்களுக்கு ஸ்நாக்ஸே என்ன இருக்கும்னா அந்த நெய் மா உருண்டை தான் இருக்கும். இது வாரத்துல 2 நாள் 3 நாள் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு கொடுப்பாங்க. அதை விட சிறப்பான ஸ்நாக்ஸ் இந்த உலகத்துல என்ன இருக்க முடியும், யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த நமக்கு உதவி செய்யக்கூடியது நெய். மூளை வளர்ச்சி, ஞாபக சக்தி, ஆரோக்கியம், உடலுடைய ஓஜஸ், இது எல்லாமே அதிகமாகணும்னா குழந்தைகளுக்கு நெய் கொடுக்கணும். ஸோ தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஃபுட் நீங்க குழந்தைக்கு கொடுக்க வேண்டியது எதுனா நெய் தான். 4வது, குழந்தைகளுக்கு தேவையான இரும்பு சத்து, B12 சத்து, ஃபோலிக் ஆசிட் சத்து, இதெல்லாம் பெருசா நமக்கு தேவைன்னா நம்ம என்ன கொடுக்கணும் குழந்தைகளுக்கு? கீரை கொடுக்கணும். இன்றைக்கு கீரை சாப்பிடுகின்ற ஒரு கலாச்சாரமற்ற ஒரு சமூகமாக நம்ம மாறிட்டோம். குழந்தைகளுக்கு உடம்பு சோர்வு, பெண் குழந்தைகளுக்கு மாதவிலக்கு வரல, மாத்திரை கொடுத்தாதான் வருதுன்னு கூட்டிட்டு வராங்க. என்ன அப்படின்னு சொல்லி பரிசோதனை பண்ணி பார்த்தா அவங்களுக்கு B12 சத்து குறைபாடு, ஃபோலிக் ஆசிட் சத்து குறைபாடு, இரும்பு சத்து குறைபாடுன்னு வருது. உடனே டாக்டர் கிட்ட போனா டாக்டர் ஒரு சிரப்பை கொடுக்குறாங்க. அந்த சிரப்பை சாப்பிட்டாலே அந்த குழந்தைக்கு கான்ஸ்டிபேஷன், கடுமையான உடல் சூடாகுது. அப்ப என்ன பண்ணணும்? கீரை கொடுக்கணும். நான் 5 கீரைகளை பொதுவாக குழந்தைகளுக்கு கொடுக்க சொல்லுவேன். முதல்ல வல்லாரை கீரை, அடுத்து மணத்தக்காளி கீரை, 3வது கரிசலாங்கண்ணி கீரை, 4வது முருங்கைக்கீரை, 5வது 15 நாட்களுக்கு ஒரு முறை அகத்திக்கீரை. அகத்திக்கீரை தாமிரச்சத்து மிகுந்தது, அதனால அடிக்கடி கொடுக்க கூடாது. ஆனா 15 நாட்களுக்கு ஒரு முறை நீங்க அகத்திக்கீரை கொடுக்கும் போது குழந்தைங்க வயிற்றுல இருக்க கழிவெல்லாம் அடிச்சுட்டு வெளியில போகும். காலையில எழுந்த உடனே அவங்க மோஷன் போகும்போது, நீங்க வீட்டுல குழந்தை இருக்காங்கன்னா ஒரு மாசத்துக்கு 1 நாள் அகத்திக்கீரை கொடுத்து பாருங்களேன். அடுத்த நாள் காலையில அந்த குழந்தைங்க மோஷன் போகும்போது வயிற்றுல இருக்கக்கூடிய பூச்சி எல்லாம் அப்படியே வெளியில கழிஞ்சு போய் கிடக்கிறத பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வேகமாக உடலில் இருக்கக்கூடிய கழிவை நீக்கி உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய சக்தி எதற்கு உண்டு? அகத்திக்கீரைக்கு உண்டு. அப்ப 5 கீரை நமக்கு பொதுவா கிடைக்கிறது. இது கூட சிறுகீரை, அரைக்கீரை, வேற என்ன கீரை கிடைக்குதோ நீங்க கொடுங்க. ஆனா இந்த 5 கீரைகளை குழந்தைகளுக்கு தவறாமல் கொடுங்க. குழந்தைகளுடைய உணவுல கீரைகளை சேர்க்கும் போது ஃபோலிக் ஆசிட், அயன் மற்றும் உடலுக்கு தேவையான சத்துக்கள், B12 சார்ந்த சத்துக்கள், தேவையான பொட்டாசியம் சத்தெல்லாம் கிடைக்கிறதுனால பிள்ளைங்க எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. இன்னைக்கெல்லாம் நம்ம ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய பெரிய அளவுல பணம் இருக்கக்கூடிய குடும்பங்களை காட்டிலும் கிராமத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் ஏன் ஆரோக்கியமா இருக்காங்கன்னா, கிராமங்களில் வாரத்துல 2 முறை 3 முறை கீரை கிடைக்கும், உடனே செஞ்சு கொடுப்பாங்க. இன்றைக்கு நிறைய விவசாய குடும்பங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கீரை அவர்களுக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவாக இருக்கிறதுனால, குறைந்தபட்சம் முருங்கைக்கீரையாவது கிடைக்கிறதுனால சிரமமற்ற குழந்தைகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கீரை கொடுங்க. 5வது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது, குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்கு நாம் கொடுக்க வேண்டிய உணவுல என்னோட ஃபேவரட்டா நான் சொல்றது ஹாட் சாக்லேட் மில்க்குங்க. என்ன சார் நீங்க இயற்கை உணவுன்னு சொல்லிட்டு சாக்லேட்டை சொல்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இன்னைக்கு குழந்தைகள் கிரானிக் ஃபட்டிக் சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய ஒரு நோயினால பாதிக்கப்படுறாங்க. அதாவது தீவிரமான உடல் சோர்வு நோயின்னு சொல்லுவோம். இந்த தீவிரமான உடல் சோர்வு நோய்ங்கிறது என்ன? காலை எழுந்து கொள்வதிலிருந்து, பள்ளிக்கூடம் செல்வதிலிருந்து, படிப்பதிலிருந்து, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் செய்யறதுல இருந்து இந்த குழந்தைகள் எல்லாருக்குமே இன்றைக்கு கடுமையான உளச்சோர்வு, மனச்சோர்வு ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். குழந்தைங்க ரொம்ப ப்ரெஷரோட ஒர்க் பண்றதை பார்க்கிறோம். என்ன செஞ்சாலுமே என்னால ஆக்டிவா இருக்க முடியல அங்கிள், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பிடிக்கல, ஸ்கவுட்ஸ் ஆக்டிவிட்டி பிடிக்கல, கைட்ஸ் ஆக்டிவிட்டி பிடிக்கலம்பாங்க. குழந்தைகளுக்காக விதவிதமான உற்சாக பானங்களை கொடுத்தாலும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இல்லைன்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் நம்ம யார் இருந்தாலும் சரி, குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது எது தெரியுமா? இன்றைக்கு ஹாட் சாக்லேட் மில்க், ரா கோகோ பவுடர் வாங்கிக்கோங்க. இன்னைக்கு எல்லா வணிக ரீதியா எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்குது. எப்படி நம்ம வீட்டுல நமக்கு ஹார்லிக்ஸ் போடுவோமோ, எப்படி நம்ம வீட்டுல பூஸ்ட் போடுவோமோ, அதே போல நல்லா 50 மில்லி சூடான பால்ல கொஞ்சம் ஹாட் சாக்லேட் எடுத்து நல்லா அதை போட்டு கலந்து லேசான சூடுல அதை கொதிக்க வைத்து அதுல சிறிதளவு தேன் கலந்து அந்த குழந்தைகளுக்கு கொடுங்க. இந்த ஹாட் சாக்லேட் மில்க் ஏன் தெரியுமா என்னோட ஃபேவரட்னு நான் சொல்லுவேன்? நமக்கு இந்த ஸ்விம்மிங் கத்துக்க நம்ம போறோம்னு வச்சுங்களேன். நான் குழந்தையா இருக்கும் போதெல்லாம் ஸ்விம்மிங் கத்துக்க போவோம்.
அப்ப அந்த ஸ்விம்மிங் கத்துக்க போகும்போது அந்த ஸ்விம்மிங் முடிச்சுட்டு வரும்போது அப்படியே கை கால்லாம் உங்களுக்கு அப்படியே போட்டு உடைச்சா மாதிரி வலி இருக்கும், பயங்கரமான ஒரு உளைச்சல் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ட்ரெயினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ஹாட் சாக்லேட் மில்க் அந்த குழந்தைகளுக்கு ஒரு கிளாஸ் கொடுப்பாங்க. நீங்க நல்லா அந்த முடிச்சுட்டு வந்து அந்த ஹாட் சாக்லேட் மில்கை சாப்பிட்டீங்கன்னா அப்பா அப்படியே ஒரு 10 பேர் சேர்ந்து கை கால்லாம் அமுக்கி விட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரிலாக்ஸ் ஆகி ஒரு எனர்ஜி பூஸ்ட் கிடைக்கிறத நீங்க பார்க்க முடியும். இன்றைக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடிய பெரிய நடிகர்கள் நடிகைகள் எல்லாமே நம்ம சினிமால ஒரு நடனத்தை பார்க்குறோம்னா அது 10 நிமிஷம் தான் வரும். ஆனா அந்த நடனத்தை எடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா அவங்க 3 நாட்கள் 5 நாட்கள் 7 நாட்கள் அவங்க படக்கூடிய வேதனை வலிகள்லாம் வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது, அவ்வளவு மோசமா இருக்கும். சமீபத்தில் கூட நான் ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ ஒன்று பார்த்தேன். இந்த தீபிகான்னு சொல்லக்கூடிய ஒரு இந்தி நடிகை வந்து ஒரு புராதன படத்துல நடிச்சிருந்தாங்க. அந்த டான்ஸ் வந்து உலகம் முழுவதும் பாராட்டப்பட்ட ஒரு டான்ஸ். ஆனா அந்த டான்ஸ் எடுக்கும்போது அவர்களுடைய கட்டை விரல் அவர்களுடைய விரல்கள்ல எவ்வளவு ரத்தம் வந்து கட்டு போட்டு அவங்க டான்ஸ் ஆடி இருக்காங்கன்னு பார்க்கும்போது நம்ம கண்ணில் ரத்த கண்ணீர் தான் வரும். இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களும் இணை துணை நடிகர்களும் கடுமையான உழைப்பை கொடுத்து தான் அந்த ஒரு 10 நிமிட பாடலை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க எல்லாருக்குமே நான் ஹாலிவுட்ல பாக்குறேன், அந்த மாதிரி சீக்வன்ஸ் வரக்கூடிய இடங்கள்ல நம்ம வட இந்தியால அவங்க எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய உற்சாக பானம் எதுன்னா ஹாட் சாக்லேட் மில்க் தான். ஏன்னா வழக்கமா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஷூட் பண்றீங்கன்னா நீங்க சாங் ஷூட் பண்றீங்கன்னா அன்னைக்கு 12 மணி நேரம் 14 மணி நேரம் 16 மணி நேரம் கூட போகும். அந்த நேரத்துல அவங்களுக்கு நல்ல வயத்துக்கு சாப்பாடை போட்டு டான்ஸ் ஆட வைக்க முடியாது. அப்ப என்ன பண்றாங்க, ஹாட் சாக்லேட் மில்க் கவுண்டரை செட் பண்றாங்க. உங்களுக்கு ஒரு கவுண்டர் நம்ம ஊர்ல எப்படி வந்து காஃபி கவுண்டர் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஆடுறவங்க எல்லாம் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை போய் ஒரு 50 ml அந்த சாக்லேட் மில்கை குடிச்சிட்டு வந்து டான்ஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு எனர்ஜி நல்லா இருக்கும், மசில் நல்லா இருக்கும், உங்களுக்கு பிரச்சனையே வராது. ஸோ குழந்தைங்க நல்லா ஆக்டிவா இருக்கணும். கிரானிக் ஃபெட்டிக் சிண்ட்ரோம்ல இருந்து பிள்ளைங்களை மீட்டு கொண்டு வரணும்னா இந்த பிள்ளைங்களுக்கு ஹாட் சாக்லேட் மில்க் கொடுங்க. ஹாட் சாக்லேட் மில்க் கடையில வாங்கி கொடுக்காதீங்க, கோகோ பவுடர் வாங்கி பால் நல்ல பால் எடுத்து வீட்லயே போட்டு தேன் போட்டு அந்த குழந்தைகளுக்கு கொடுங்க. சளி பிடிக்காது, ஆரோக்கியமா இருப்பாங்க. பெஸ்ட் எனர்ஜி ட்ரிங்க்குங்க. இன்னைக்கு காலையில 6 மணிக்கு எங்க குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போறாங்க, காலேஜ் பஸ்ஸும் வந்துடும் சார். 6 மணிக்கெல்லாம் குழந்தை சாப்பிட்றதே இல்லை சார். ஹாட் சாக்லேட் மில்க் கொடுத்து பாருங்களேன், அந்த பசங்களோட எனர்ஜி எவ்வளவு பூஸ்ட் ஆகுதுன்னு நீங்க பார்க்கலாம். பல 100 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய உற்சாக பானங்களாக இன்றைக்கு விற்கக்கூடிய அந்த உற்சாக பானங்களை காட்டிலும் குழந்தைகளுடைய எனர்ஜிக்கு 1000 டைம் ஹெல்ப் பண்ணக்கூடிய அழகான ஒரு உணவு எதுனா ஹாட் சாக்லேட் மில்க். மிஸ் பண்ணாம கொடுங்க. 6வது ரொம்ப முக்கியமானது, குழந்தைகளுக்கு பழங்களை சாப்பிடுகின்ற பழக்கத்தை ஏற்படுத்துங்க. பழச்சாறுகள் கொடுக்கக்கூடிய பழக்கத்தை நிறுத்துங்க. இன்னைக்கு எல்லா குழந்தைக்கும் பாக்குறேன், என்ன சாப்பிட்றீங்க, ஆரஞ்சு ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், பொமோகிரானட் ஜூஸ், எல்லா ஜூஸும் கொடுக்குறோம். ஆனா அந்த பழங்கள்ல ரொம்ப முக்கியமா நமக்கு கிடைக்கிறதே அதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து தான். அப்ப அந்த நார்ச்சத்தை வடிகட்டி பழங்களாக நாம் கொடுக்கும் போது அந்த குழந்தைகளுக்கு என்ன ஆரோக்கியத்தை நாம் கொடுக்க முடியும்? அந்த ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் இல்லாத ஒரு நிலையே ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். ஸோ அந்த நிலையில இன்றைக்கு குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை நாம் மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது இந்த பழங்களை சாப்பிடுகின்ற பழக்கத்தை கொண்டு வாங்க. இன்னைக்கு வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெரும்பாலும் நம்ம என்ன கொடுக்குறோம், தட்டை, அதிரசம், முறுக்கு, சிப்ஸு, சமோசா, பானிபூரின்னு கொடுக்கும். இந்த பானிபூரின்னு சொல்லும்போது ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். ஒரு நண்பர் சென்னை முழுக்க வந்து கிட்டத்தட்ட 700 பானிபூரி கடைகள் வச்சிருக்காரு. இந்த 700 பானிபூரி கடைகள்ல ஒரு நாளைக்கு சராசரி வருமானம் 10,000 ரூபாய். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 70 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய் வியாபாரம் அவர் வெறும் பானிபூரி கடைகள்ல இருக்குன்னு சொல்றாரு. அந்த கடைகளுக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் யாருன்னு பார்த்தா இன்னைக்கு பெரியவங்க யாருமே கிடையாது. 12 வயதிலிருந்து 30 வயது வரை இருக்கக்கூடிய இளைஞர்களும் இளம்பெண்களும் குழந்தைகளும் தான் கஸ்டமர்ஸா இருக்கிறத பார்க்கிறோம். ஆனா பானிபூரி எவ்வளவு கன்றாவியான உணவுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். தண்ணீர் சுத்தம் கிடையாது, அதில் போடுகின்ற பச்சை நிறமான சிகப்பு நிறமான திரவங்கள் எதுல செய்யறானோ நமக்கு தெரியாது. அதே போல அந்த பானிபூரிக்கு மாவு திரட்டக்கூடிய வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கிறோம். 2 பேர் ஏறி நின்று அதை மிதிச்சிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகளை கொடுப்பதை காட்டிலும் ஏன் பழங்களை நாம் வீட்டிலேயே வாங்கி சுத்தப்படுத்தி நறுக்கி பிள்ளைகளுக்கு அதை சாப்பிடக்கூடிய வகையில இன்றைக்கு இறைவன் அருளால எல்லா பழங்களும் எல்லா நேரங்கள்லையும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இறைவன் நமக்கு வாய்ப்புகளை கொடுத்திருக்கும் போது
பழங்களை சாப்பிடுகின்ற பழக்கத்தை ஏன் குழந்தைகளுக்கு நாம் கொண்டு வரக்கூடாது? அதற்கான முயற்சிகளை நம்ம செய்ய முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். 7வது, குழந்தைகளுக்கு டெய்லி 2 முட்டை கொடுங்க சார். இன்னைக்கு பெரிய சேலஞ்ச் குழந்தைகளோட நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சின்னு பார்த்தோம்னா, புரதம் சார்ந்த டெஃபிஷியன்சியில ஆரம்பிச்சு இன்னைக்கு விதவிதமான சத்து குறைபாடுகள் ஏற்படும் போது சுலபமாக ஒரு உணவின் மூலம் எவ்வாறு குழந்தைகளுடைய ஊட்டச்சத்து குறைபாடை நாம் குறைக்க முடியும்னு வரும்போது அதற்கு இந்த முட்டை ஒரு சிறந்த உணவு. இன்னைக்கு தமிழ்நாடு அரசிலிருந்து பாத்தீங்கன்னா அந்த முட்டை கொடுக்கக்கூடிய ஒரு உணவு இருக்கு இல்லையா, அப்பா, அன்னலட்சுமியுடைய அனுகிரகம் இருந்தா தான் நம்ம எல்லாருக்குமே அது கிடைக்குங்க. இன்னைக்கு எல்லாம் வெளியில இருந்து சொல்றாங்க, ஐயோ குழந்தைக்கு முட்டை கொடுக்குறாங்க, நான்வெஜ் கொடுக்குறாங்க, அந்த முட்டை சாப்பிட்டா உடம்புல பக்க விளைவு வரும்னு சொல்றாங்க. அதெல்லாம் தவறு, மிகப்பெரிய தவறு. உணவு தான். அந்த உணவை பதப்படுத்தி நாம் சாப்பிடும் போது அந்த உணவு உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியத்திற்கு அதற்கான ஈடே கிடையாது. நீங்க சத்து மாத்திரைகளை 100 நாள் சாப்பிடுவதும் உணவாக சத்துக்கள் கொண்டிருக்கக்கூடிய உணவை சாப்பிடுவதும் ஒன்றுதான். ஒரு நாள் உணவை நீங்க கரெக்ட் பண்ணீங்கன்னா 100 நாள் மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த வகையில தமிழக அரசு கொடுக்கக்கூடிய அந்த மதிய உணவில் முட்டை கொடுக்கக்கூடிய திட்டம் கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு 30 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய திட்டத்தை உருவாக்கிய அந்த மகா புண்ணியவானுக்கு நம்ம எல்லாம் கையெடுத்து கும்பிடணும். ஏன்னா அந்த முட்டை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கு குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற நோய்களை 7% வரை குறைத்திருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? கிராமப்புற குழந்தைகளுக்கு வரக்கூடிய நிறைய நோய்கள் சத்துணவு கொடுக்கக்கூடிய அந்த முட்டையை சாப்பிடக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய நிறைய நோய்கள் இன்றைக்கு குறைந்திருக்கிறது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இது அரசு கொடுக்கக்கூடியதை அவங்க கொடுக்குறாங்க. நம்மளும் வீட்டுல குழந்தைகளுக்கு முடிஞ்சா 2 முட்டையை கொஞ்சம் ஆஃப் பாயில்ட் ஆகவோ அல்லது ஆம்லேட்ஸ் ஆகவோ அல்லது வேக வைத்த முட்டையாகவோ நிறைய கொஞ்சம் மிளகு அல்லது உப்பு போட்டு கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நான் குழந்தையா இருக்கக்கூடிய காலங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் பள்ளிக்கூடம் காலையில 6 மணிக்கு ஆரம்பிக்கும். ஷிஃப்ட்னு சொல்லுவோம். முதல் நாள்ல வந்து ஒரு வாரத்துல 3 நாள் காலை 7 1 மணி வரை பள்ளிக்கூடமும், அடுத்த 3 நாட்கள் மதியம் 1:30 மணியிலிருந்து மாலை 5:30 மணி வரலும் பள்ளிக்கூடமும் இருக்கும் எங்களுக்கு. அப்ப காலை உணவு அப்படின்னு சரியா சாப்பிட முடியாத ஒரு சூழல் இருந்ததுனால அப்ப எனக்கு கொஞ்சம் உடல்நிலை குறைவு ஏற்படும் போது என்னுடைய அங்கிள் ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னார், அவர் ஒரு மருத்துவ இயக்குனராக தமிழகத்துல இருந்து ரிட்டையர் ஆனவர். அவர் என்னோட பாட்டி கிட்ட சொல்லுவாரு, பையனுக்கு டெய்லி காலையில 2 முட்டை கொடுங்கம்மா, ஆஃப் பாயில்டு எக்கு பெப்பர் போட்டு கொடுங்கம்பாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, காலை 5:30 மணிக்கு எழுந்து குளித்த பிறகு அந்த ஓடோடு இருக்கக்கூடிய ஆஃப் பாயில்டு எக் எனக்கு கொடுப்பாங்க. அதை உடைத்து எடுத்து அந்த ஓடுக்குள்ளேயே சிறிதளவு மிளகையும் உப்பையும் போட்டு கலந்து அப்படியே குழம்பு மாதிரி கொடுப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணி ஆறின பிறகு அதை அப்படியே குடிச்சு அதுக்கப்புறம் நான் பள்ளிக்கூடத்துக்கு போவேன். டச்வுட், இறைவன் அருள்ங்க, அது சாப்பிட ஆரம்பிச்ச அடுத்த 1 வருடத்துல பாத்தீங்கன்னா பெரிய அளவுல உடம்புல வியாதியே இல்லாம இருந்தது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிக்காம கொஞ்சம் சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும், பள்ளிக்கூடம் விடுமுறை எடுக்க வேண்டிய சூழல்லாம் வரும். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்ததே கிடையாது. காரணம் என்னன்னா அந்த முட்டையை உணவில சேர்த்த பிறகுதான். அதனால குழந்தைகளுக்கு முட்டையை கொடுக்க முடியுமான்னு பாருங்க. நாட்டுக்கோழி முட்டை நல்லதா, வெள்ளை முட்டை நல்லதா, கருப்பு முட்டை நல்லதாங்கிற கேள்வியெல்லாம் நம்ம மனதுல வரும். எந்த முட்டையா இருந்தாலும் சரி பரவாயில்ல, குழந்தைகளுக்கு கொடுங்க. அதே போல முட்டையோட மஞ்சக்கரு வந்து கொழுப்புன்னு சொல்லுவோம், அதுவும் தவறு. முட்டையை பொறுத்தவரையிலும் மிகுந்த அளவு புரதம் தான். இப்ப நீங்க 2 இட்லி சாப்பிட்டா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கேலரிஸ் கொழுப்புன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுவும் 2 முட்டை சாப்பிட்டா வரக்கூடிய கொழுப்பையும் கம்பேர் பண்ணீங்கன்னா முட்டையில கொழுப்பு குறைவு, இட்லியில கொழுப்பு அதிகம். அதனால இட்லி சாப்பிட்றதை விட பிள்ளைங்களுக்கு முட்டை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்க. 8வது, குழந்தைகளுக்கு எவ்வாறு இன்றைக்கு நல்ல உணவுகளை நாம கொடுக்க முயற்சி செய்கிறோமோ அதே போல இன்னைக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமாக பார்த்து நாம் கொடுக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ், உலர்ந்த பழங்கள். இன்னைக்கு ஏன்னா குழந்தைகளுக்கு நிறைய சாப்பிடக்கூடிய அளவுக்கு நேரமும் இன்றைக்கு கிடையாது, அவர்களுக்கு அதற்கான புரிதலும் கிடையாது. அதுவும் அந்த ஜென் ஆல்பான்னு சொல்லக்கூடிய இந்த 2010க்கு பிறகு பிறந்த குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு பெரிய சிலுக்குகள் தான் நம்ம சொல்லணும். இட்லி எனக்கு பிடிக்காது, நான் குண்டாயிருவேன். பொங்கல் எனக்கு பிடிக்காது, குண்டாயிருவேன். அரிசி எனக்கு வேண்டாம், குண்டாயிருவேன். நான் எப்பவுமே ஸ்லிம்மா இருக்க போறேன் அப்படின்னு வரும்போது இவங்க சாப்பிடாம ஸ்லிம் ஆகுறாங்க. அதனால உடம்புல நோய் வருதுன்றது கூட அந்த குழந்தைகளுக்கு தெரியாம அந்த குழந்தைகள் மிகுந்த அளவு நோய்வாய்ப்படுறதை இன்னைக்கு பாக்குறேன். தலைமுடி கொட்ட ஆரம்பிக்குது, பீரியட் சரியா வரதில்லை, தோல் நோய்கள் வர ஆரம்பிக்குது, வெண்புள்ளி நோய்கள் வர ஆரம்பிக்குது. நிறைய போராட்டத்தோடு இருக்கக்கூடிய குழந்தைகள் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம்னா இந்த குழந்தைகளுக்கு குறைந்தபட்சம் உலர்ந்த பழங்களையாவது நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு ட்ரை ஃப்ரூட் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை வச்சுங்க. என்னோட ஃபேவரட் பாதாம், பேரீச்சை பழம்,
அத்திப்பழம், இந்த 3 பழங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தாலே போதும். அதுவும் இன்றைக்கு பேரீச்சை பழமெல்லாம் தினசரி 2 to 3 பழங்கள் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களோட எனர்ஜி லெவல் பெட்டரா இருக்கும். நிறைய பேரண்ட்ஸ் கேட்பாங்க, சார் பேரிச்சம் பழமா சாப்பிட மாட்டேங்கிறான், அவனுக்கு வந்து டேட் சிரப் கொடுக்கலாமா? டேட் சிரப் நெருப்பு மாதிரி சூடு. குழந்தைங்களுக்கு டேட் சிரப் கொடுத்தீங்கன்னா பீரியட்ஸ் வரும், அது இது நிறைய நம்ம விளம்பரங்கள் பார்க்குறோம். ஆனா அது கூட உடல் சூடினால் ஏற்படுகின்ற நிறைய சிரமங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. என்னதான் பால்ல கலந்து கொடுத்தாலும் கூட டேட் சிறப்பை விட டேட்ஸாக கொடுக்க முடியுமான்னு பாருங்க. காலை உணவுக்கு பிறகு அல்லது முன்பு 2 அல்லது 3 டேட்ஸ் கொடுங்க. மாலையில அவங்க சிற்றுண்டியாக வரும்போது நீங்க என்ன சிற்றுண்டி கொடுத்தாலும் அது கூட பேரிச்சம்பழத்தை சேர்க்க முடியுமான்னு பாருங்க. மலச்சிக்கல் குழந்தைகளுக்கு இருக்குன்னா கொஞ்சம் அத்திப்பழத்தை கொடுங்க. ஆனா பாதாம் டெய்லி 1 கிலோ எடைக்கு 1 கிராம், குழந்தை 20 கிலோ இருக்கானா 20 கிராம் பாதாம் கொடுங்க. அப்பப்ப அவங்க ஒவ்வொரு பாதாமா சாப்பிட்டோம். ஒரே நேரத்துல 20 கொடுக்க வேண்டாம். எப்படி நம்ம வீட்டுல ஸ்நாக் வச்சிருப்போம், வேர்க்கடலை நம்ம வீட்டுல இருந்தா என்ன பண்ணுவோம், அப்பப்ப கொஞ்சம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 20 பாதாம் 30 பாதாம் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான சத்து ஆற்றல் பெரிய அளவுல கிடைக்கிறத பார்க்க முடியும். யாரெல்லாம் பெண் குழந்தைகள் நீட் எக்ஸாமுக்கு, ஆண் குழந்தைகள் பரீட்சைக்கு தயாராயிட்டு இருக்காங்களோ அவங்க வீட்டுல டெய்லி அவங்களுக்கு 10 பாதாம், 10 பிஸ்தா, 10 பேரிச்சம்பழம் கணக்கு வச்சு அதை நாள் ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுங்க. படிப்பில் இருக்கக்கூடிய அந்த சோர்வு, அதீத நேரம் அமர்வதால் இருக்கக்கூடிய பிரெயின் ஃபாக்னு சொல்லக்கூடிய சோர்வு, நீண்ட நேரம் படிச்சாலும் எனக்கு மண்டையில ஏற மாட்டேங்குதுன்னு இருக்கக்கூடிய சோர்வு, இது 3மே இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை குழந்தைகளுக்கு தேவையான அளவுக்கு ஜுடிஷியலா கொடுத்தா மிகப்பெரிய அளவில் மாற்றம் அடைவதை நம்ம பார்க்க முடியும். 9வது விஷயம், குழந்தைங்களை எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைங்க. இன்னைக்கு எல்லாரும் மறக்கிற விஷயம். ஆனா இந்த பிள்ளைங்களை நல்லா யோசிச்சு பாருங்களேன். காலைல 7 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போய் உட்கார்றாங்க, 7ல இருந்து 1 வரையிலும், திருப்பி லஞ்ச் பிரேக், திருப்பி 1 to 4, திரும்பி வீட்டுக்கு வந்தானா 5ல இருந்து 7 or 8 or 9 வரலும் டியூஷன், 9க்கு வீட்டுக்கு வந்தானா 1 hour ஒரு பிரேக் டைம், திருப்பி 9-10க்கு ஆரம்பிச்சாங்கன்னா திருப்பி 11 வரலும் ஒரு படிப்பு, திருப்பி தூங்க ஆரம்பிக்கிறாங்க, திருப்பி காலைல 4 மணில இருந்து படிப்பு. அப்ப அந்த குழந்தைகள் இந்த மாதிரி மீண்டும் 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 அவர்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் அதிகமாக அதிகமாக அந்த குழந்தைகளுடைய உடல் சூடு பயங்கரமா இருக்கிறத பார்க்கும். அப்ப உள்ளுக்கு சாப்பிட்ற உணவுகளும் வெளிப்புறமாக பண்ணக்கூடிய விஷயங்களும் ஒன்றாக சேர்ந்தாதான் பிள்ளைகளுடைய உடல் சூடு குறைந்து அவங்க ஆரோக்கியம் அடைய முடியும். இன்றைக்கு குளிர்ச்சியினால் குழந்தைகளுக்கு சைனசைட்டிஸ் நோய் ஏற்படுவதற்கும் சூடினால் ஏற்படுவதற்கும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியினால் ஏற்படுவதுதான் கூடுதலாக இருக்கிறத பார்க்கிறோம். ஸோ அந்த வகையில இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய முயற்சியில அருமுயற்சி எதுனா எண்ணெய் தேய்த்து குளிப்பதுதான். பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப பிஸியா இருக்காங்க, எனக்கு புரியுது. வாரத்துல ஒரு நாள் உடம்பெல்லாம் விளக்கெண்ணெய் தேய்ங்க. தலைக்கு ஆண் குழந்தையாக இருந்தால் நல்லெண்ணெய், பெண் குழந்தையாக இருந்தால் தேங்காய் எண்ணெய் போட்டு ஒரு சண்டே ஸ்பா மாதிரி வச்சுங்க. இந்த ஸ்பா டேன்னு ஒன்று உண்டு, ஃபாரின்லாம் அது ரொம்ப காமன். அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து மாசத்துக்கு ஒரு முறை காலையில இருந்து நைட்டு வரையிலும் ஏதோ ஒரு சலூன்ல போயிட்டு ஸ்பா டேன்னு சொல்ற மாதிரி ஹேர் கட்ல இருந்து ஹெட் மசாஜ்ல இருந்து உடம்புக்கு கைக்கு தேவையான பேடிக்யூர் மேனிக்யூர் வரலாம் பண்ணிட்டு வருவதை நம்ம பார்க்கலாம். நம்ம ஊர்ல ஸ்பா டே எல்லாம் பண்ற அளவுக்கு நம்ம யாருக்கும் வசதி கிடையாது, வாய்ப்புகளும் கிடையாது. அப்படி இருக்கும்போது வீட்டிலேயே நமக்கு நாமே செய்து கொள்ள வேண்டிய ஸ்பா டே என்ன, எண்ணெய் தேய்த்து குளிப்பது தான். நல்லா 50 மில்லி விளக்கெண்ணெய் எடுங்க. பெண் குழந்தையா இருந்தா அதுல 2 ஸ்பூன் மஞ்சள் பொடியை போட்டு நல்லா குழைங்க. முகத்துல இருந்து கால் வரையிலும் அதை நல்லா பூசுங்க. அரை மணி நேரம் ஊற வச்சு அந்த பிள்ளையை குளிக்க வைங்க. தலைக்கு மட்டும் நல்லெண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெயோ வச்சுங்க. ஆண் குழந்தையா இருந்தா மஞ்சள் போட வேண்டாம், வெறும் விளக்கெண்ணெயை சூடு செய்து உடலுக்கும் தலைக்கு நல்லெண்ணெயோ அல்லது தேங்காய் எண்ணெயோ வைத்து குளிக்க வைங்க. உடல் சூடு வேகமாக குறைந்து விடுவதை பார்க்க முடியும். இதை செஞ்சாலே பிள்ளைங்களுக்கு நோய் வராது. 10வது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், இன்னைக்கு குழந்தைகளுக்கு நோய்கள் ஏற்படும் போது, குழந்தைகள் வழக்கத்தை விட அசாதாரணமான உடல்நிலையில் இருக்கும்போது, மனநிலையில் இருக்கும்போது மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வதற்கு தயங்காதீங்க. இன்னைக்கு நிறைய பெற்றோர்களை பார்க்கிறேன், குழந்தையா இருக்கானே அவனுக்கு மருந்து கொடுக்கலாமா, குழந்தையா இருக்கானே அவன் நல்லா தானே இருக்கான், அவன் சோம்பேறியா இருக்கான் அப்படின்னு நிறைய அனுமானத்தின் பேர் குழந்தைகளை டார்ச்சர் செய்யக்கூடிய ஒரு சமூகத்துல இன்னைக்கு நம்ம இருக்கோம். அமெரிக்காலெல்லாம் பள்ளிக்கூடம் எப்படி இருக்கும்னா, உங்க குழந்தைங்களோட பர்ஃபார்மன்ஸ்ல சேஞ்ச் வந்ததுன்னா அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர், நியூட்ரிஷனிஸ்ட் அவங்க கிட்ட பேசி அதன் பிறகு பேரண்ட்ஸை கூப்பிட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு நீங்க அட்ரஸ் பண்ணுங்கன்னு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பள்ளிக்கூடத்துக்கு நீங்க போறீங்கன்னா உங்களோட டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் 3 நிமிஷங்க. இந்த குழந்தையோட படிப்பை பத்தி இல்ல அவங்க வச்சிருக்கக்கூடிய புதிய ஸ்கீமை பத்தி, ஃபீஸை பத்தி தான் உங்ககிட்ட பேசுறாங்களே தவிர
யாருமே குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை பத்தி விவாதிப்பது கிடையாது. அதனால குழந்தைகளுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா அதை கண்டுபிடித்து அதற்கான முயற்சி, மருந்தோ, உணவோ, உடற்பயிற்சியோ, தியான பயிற்சியோ, சில நேரங்கள்ல கூட்டான அன்போடு இருக்கக்கூடிய தைரியத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மனப்பான்மையோ வளர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. ஸோ அந்த வகையில நீங்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சிரமம் இருக்குன்னா தயவு செய்து மருத்துவ ஆலோசனை அல்லது சைக்கலாஜிக்கல் அல்லது சைக்காட்ரிக் கவுன்சிலிங் வேணும்னா குழந்தைகளை கூட்டு சென்று என்னன்னு பார்ப்பதற்கு எந்த விதமான தயக்கமும் ஏற்படுத்தக்கூடாது. இன்றைக்கு நிறைய 10வது படிக்கக்கூடிய 11வது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் இன்றைக்கு மனச்சிதைவு நோய் ஏற்பட ஆரம்பிக்கும். அப்ப அதனால மனச்சிதைவு நோய் ஏற்படும் போது அந்த மனச்சிதைவு நோயை ஓவர் கம் செய்ய நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற முயற்சி, அந்த முயற்சிக்கான முழு முயற்சிக்கான தீர்வு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு கவுன்சிலிங், தேவையான நேரத்தில் மருத்துவ ஆலோசனை உதவியை நாம் எடுத்துக்கொள்ள முடியுமான்னு பார்க்கணும். நான் வேலைக்கு போறேன், எங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போறாரு, நாங்க 2 பேரும் வேலைக்கு போனாதான் இன்னைக்கு நான் எங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய வீடு, கார் இஎம்ஐலாம் நாங்க கட்ட முடியும். அப்ப நாங்க என்ன பண்ண முடியும்? குழந்தைங்களே எங்களை பார்த்துக்க ஆள் இல்லை, என்ன பண்ணலாம்? சரஸ் பிரம்மி மாத்திரைகள். இந்த சரஸ் பிரம்மி மாத்திரைகள் மூளையுடைய ஆரோக்கியத்திற்கு, நோய் எதிர்ப்பு சக்திக்கு, குழந்தையுடைய வளர்ச்சிக்கு, குழந்தைகளுடைய ஆரோக்கியமான நேர்மறை ஆற்றலோடு இருக்கக்கூடிய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அருமருந்து. இதை காலை 2 மாத்திரை, மாலை 2 மாத்திரை 18 வயதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன் அல்லது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய நம்ம யாராக இருந்தாலும் காலை 2 இரவு 2 உணவுக்கு முன்பு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம்னா அவ்வளவு பெரிய மாற்றம் உடல்ல ஏற்படுவதை பார்க்க முடியும் சரஸ் பிரம்மி மாத்திரைகள். ஆனா நான் சொன்ன 10 விஷயத்த நீங்க வீட்டுல பண்ணுங்க. யாருக்கு வீட்டுல பண்ண முடியலையோ அவங்க மட்டும் சரஸ் பிரம்மி மாத்திரைகளை காலை 2 இரவு 2 உணவுக்கு முன்பு கொடுங்க. ஒரு 100 நாட்கள் இந்த சரஸ் பிரம்மி மாத்திரைகள் சாப்பிட்டாலே பிள்ளைகளுடைய செயல்பாடு, படிப்பு, புத்தி கூர்மை, ஞாபக சக்தி, கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாம ஸ்ட்ரகிள் பண்றது, போனுக்கு அடிமையா இருக்கிறது, டேபுக்கு அடிமையா இருக்கிறது, டிவிக்கு அடிமையா இருக்கிறது, வீடியோ கேம்க்கு அடிமையா இருக்கிறது, இதெல்லாம் படிப்படியா மாறும். எல்லாத்துக்கும் மேல குழந்தைங்க நம்ம சொன்னா கொஞ்சம் காது கொடுத்து கேட்கக்கூடிய அளவுல மாற்றம் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த 10 விஷயங்களை செய்ய முயற்சி பண்ணுங்க. நான் முதல்ல சொன்ன 5 விஷயங்கள், குழந்தைங்க காலையில எழுந்துக்கிறது இல்லை, அதுல ஆரம்பிச்சு குழந்தைங்களோட டயர்ட்னஸ், ஸ்கூல்ல தூங்குற வரையில இருக்கக்கூடிய 5 சிம்டம்ல 3 இருந்தா கூட அந்த குழந்தைகளுக்கு நான் சொன்ன 10 உணவு முறை மாற்றத்தோடு சரஸ் பிரம்மி மாத்திரைகளை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியம் தான் நம்முடைய குடும்பத்துடைய தலைமுறையுடைய ஆரோக்கியம்னு புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆரோக்கிய முயற்சி தான் அவர்களுடைய குழந்தையை ஆரோக்கியமாக பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யக்கூடிய முயற்சியா இருக்கும். அப்ப அதற்கு தேவையான முயற்சியை எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே செய்யணும். இந்த வீடியோ சார்ந்த கமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கு, கேள்விகள் ஏதாவது இருக்குன்னா எங்கிட்ட ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. அதை விட முக்கியம், நம்மை போல இருக்கக்கூடிய பெற்றோர்களோட குரூப்ஸ் இருக்கும். இன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப், கம்யூனிட்டி குரூப்ஸ்லாம் இருக்கிற நிறைய குரூப்ஸ்ல நீங்க பேரண்ட்ஸ் ஒரு மெம்பரா இருப்பீங்க. அது எல்லாத்துலயும் இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. இது சார்ந்த கேள்விகளை என்னோட கேட்பதற்கு தயங்காதீங்க. இன்னைக்கு நம்ம குழந்தை நல்லா இருப்பான், படிப்பான், நம்ம எதிர்பார்க்கறத விட ஓவர் பெர்ஃபார்மன்ஸ்ல இருப்பான். ஆனா இன்னொரு குழந்தைய நம்ம பார்ப்போம், அந்த குழந்தைக்கு சிரமம் இருக்கும். ஒருவேளை அந்த சிரமத்திற்கான தீர்வு இந்த வீடியோவாக கூட இருக்கலாம். அதனால இந்த வீடியோவை ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.